بسم الله الرحمن الرحيم. عن ابي الدرداء رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال: من ذكر امرأ بشيء ليس فيه عيبه به حبسه الله في نار جهنم حتى يأتي مثقال ما قال فيه. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஃமின் மரணிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கு. ஒரு விஷயம், முதல் விஷயம், அவன் பேர்ல இருக்கக்கூடிய கடன் முழுவதுமாக நிறைவேற்றி விட்டு மரணிக்கணும், அல்லது அவன் மரணித்த பிறகு அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு மரணிக்கணும். ரெண்டாவது, தான் யார் மீது அவர் செய்யாத ஒன்றை செயலை விட்டு கட்டியிருந்தால் அதற்குரிய மன்னிப்பை வாங்கிட்டு மரணிக்கணும். ரெண்டு விஷயத்த சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நாளைக்கு மறுமைக்கு போன பிறகு தீர்வே கிடைக்காது அப்படின்னா, மறுமைக்கு போன பிறகு எல்லாம் முடிந்த பிறகு அங்க போய் நிற்பான். நல்லா பாதுகாக்கணும். தன் பேரில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய கடன், அதை நினைச்சு அவ்வளவு வருத்தப்படும். அவ்வளவு தொழுகை, ஜகாத், எல்லா விதமான அமல்களிலும் இருந்து அவன் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய கடன் சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு அவன் சிறைபிடிக்கப்பட்டு வைத்திருப்பான். அவன் சிறைபிடிச்சு வச்சிருப்பான். அவனுடைய சொர்க்கத்தின் அந்த சுகபோகங்களை அனுபவிக்க முடியாமல் தெரிந்து கொண்டிருப்பான். ரெண்டாவது சல்லல்லாஹு சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல இவ்வளவு நன்மைகள் இருந்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை சிறைபிடித்து வைத்திருப்பான். எதற்காக சொன்னா, ஒரு மனிதன் மீது அவன் செய்யாத ஒன்றை அவன் செய்ததாக சொல்லி இருந்தார். சல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ரெண்டு விஷயம் அவ்வளவு கொடூரமான முறையில் மனிதனை மறுமையில் மாற்ற முடியும். திருப்பி அவன் உலகத்துக்கு போய் அந்த கடனை நிறைவேற்ற முடியாது. திருப்பி உலகத்துக்கு போய் அவனை போய் மன்னிப்பு வாங்க முடியாது. இப்ப அந்த ரெண்டாவது விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம விளக்கணும் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலீத் பின் உக்பா ரலியல்லாஹு தஆலா புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர்கிட்ட பனு முஸ்தலக் அப்படிங்கிற கூட்டத்தார்ட்ட போய் ஜகாத் வசூல் பண்றதுக்காக அனுப்புறாங்க. அவர் போகும் பொழுதே அவர் மனசுக்குள்ள பழைய பகை ஞாபகம் வந்துச்சு. அந்த பனு முஸ்தலக் கூட்டத்தாரோடு ஒரு சிறிய சண்டை, கொலை விஷயமாக ஒரு சண்டை இருந்துச்சு. அந்த பனு முஸ்தலக் கூட்டத்தார் அனைவருமே இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனா இவரு ஜகாத் வசூலிக்கு போகும்பொழுது அந்த பழைய சிந்தனை வந்துருச்சு. அந்த ஜகாத் வசூலிக்கு அவர் போகும் பொழுது அந்த பனு முஸ்தலக் கூட்டத்தார் அவங்க ஜகாத்தை கொடுக்கறதுக்கு தான் கூட்டமா நிக்கிறாங்க. நபி நம்மகிட்ட ஒரு ஆள் அனுப்புறாங்க, ஒரு ஜகாத்தை கொடுக்க போறோம் அப்படின்ட்டு அவர்களுடைய இந்த ஊர் எல்லையில கூட்டமா நிக்கிறாங்க. இவர் போனதுக்கு முன்னாடி தவறா அவங்க நினைச்சிட்டாரு, எல்லாரும் நம்மளை சாவடிக்கு கொள்றதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இவராக தவறாக நினைச்சது மட்டுமல்ல, திரும்பி போனவர் நபிட்ட போய் ஒரு தவறான வார்த்தை சொல்லிட்டார். யாரும் சொல்ல தெளிவாக அவங்க செஞ்ச மாதிரி, யாரும் சொல்றதா அவர்கள் என்னை கொல்வதற்காக வந்துட்டாங்க, நான் ஜகாத் வசூலிக்க போனேன், என்னை கொல்றதுக்காக தான் வந்துட்டாங்க அப்படின்னு தெளிவாக நிரூபணமான விஷயமான ஆனதை போன்று சொல்லிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி கோவப்பட்டு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்க தலைமையில ஒரு படையை தயார் செஞ்சிட்டாங்க. அவங்க தலைமையில் ஒரு படையை தயார் செஞ்சு உடனடியா போங்க, ஜகாத்தை கேளுங்க, ஜகாத்தை கொடுக்காத நிலையில வேறொரு நிலையில அவங்க இருந்தாங்கன்னா ஒரு மீது நீங்க போர் தொடுத்துருங்க அப்படின்னா. இத்தனைக்கு அந்த மக்கள் தூய்மையான முறையில ஜகாத்தை கொடுக்கறதுக்காக அவங்க பாதி தூரத்துல பார்த்துட்டு பாதியில திரும்பிட்டாங்க. திரும்பினது மட்டுமல்லாம அவங்கள்ட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக ஸல்லல்லாஹு சொன்னதோட, இங்க படை அனுப்புறதுக்கு ஸல்லல்லாஹு முழு தயாரிப்பை செஞ்ச பிறகு அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறங்கினான். ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஒருத்தர் சொன்னதோட கேட்ட உடனே நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க இறங்கிறாதீங்க, பின்னாடி நீங்கள் கை சேதப்படுற மாதிரி ஆயிடும். ஸல்லல்லாஹு இன்னைக்கு சொல்லக்கூடிய ஹதீஸ்ல தான் சொல்றாங்க, ஒரு மனிதரிடம் இல்லாத விஷயத்தை நீங்கள் இட்டு கட்டி விட்டால், அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணம் கையாடல் அல்லது பெண் தொடர்பான விஷயம் அல்லது வேறு விஷயமா, சொல்லாத விஷயத்தை நாளைக்கு சொன்னதாக நீ சொல்லிட்டு நாளைக்கு மறந்துச்சுனீங்க, எந்த அதற்கு தீர்வும் செய்யாமல் மரணித்து நாளைக்கு மறுமைக்கு வந்த பிறகு அல்லாஹ் நெருப்பில் வைத்து கைது செய்வான். வெளியே இல்ல, நரகத்திலே வைத்து கைது செய்வான். கடனுக்கு கூட அல்லாஹ் வெளியே வச்சிருவான். சொர்க்கத்தை அனுபவிக்க முடியாமல் அவர் வெளியே இருப்பார். ஆனா இந்த விஷயத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்யக்கூடிய விஷயம், நரக நெருப்பில் சிறைபிடித்து வைத்திருப்பான். ஒரு தொழுகை, எல்லா விதமான நன்மையான அமல்களும் ஒரு பக்கம் இருக்கும், நரகில் சிறைப்பிடித்து வைத்து அல்லாஹ் கேட்பான், அவர் மீது நீ சொன்னதை நிரூபித்து விட்டுருவான். ஸல்லல்லாஹு பின்னாடி அதே சொல்றாங்க, அவர் எப்படி நிரூபிப்பார், அவர் எப்படி நிரூபிப்பார்? அந்த இடத்துல கேசேதப்படுவார். இல்லாத ஒன்றை சொல்லிட்டு நான் வந்துட்டேன், நரகத்துல நான் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான்,
என்ன நிரூபிக்க சொல்றான், இந்த நேரத்தை நான் எப்படி நிரூபிப்பேன் என்று கை சேதப்படுவான். அல்லாஹ் ஜல்ஷானுத்தால் கொடூரமான இந்த 2 பாவங்களிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக.